முதல்ல நம்ம பாக்குற வண்டி R15 V4 பாக்குறீங்க. இதோட கிலோமீட்டர் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 கிலோ தான் ஓடி இருக்கும். ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 135 அந்த ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்டிங் பிரைஸ் 21 மாடல் 2019 இருக்கு. சோ 130 135 அந்த ரேஞ்ச்ல கிடைச்சிரும் உங்களுக்கு. பட்ஜெட் எல்லாம் எப்படி இருந்தது? பட்ஜெட் பரவாயில்ல, ரொம்ப சீப்பா தான். ஹாப்பியா புல்லட் செக்மெண்ட் தான் பார்க்க போறோம் உங்களுக்கு. அடுத்தது பிரீமியமான புல்லட்ட பார்க்க போறோமா? ஆமா. ஓகே 16,000 தான் ஓடி இருக்கும் வண்டி. சரி ஒரு 140 வந்தா கொடுத்துடலாம். லோ மாடல் கிளாசிக் பாக்குறீங்க BS3 ல 2015 பிரைஸ் ரேஞ்ச் ஒரு 90 92 அந்த ரேஞ்ச்ல வந்தா கொடுத்துடலாம். அதே டெசர்ட் கலர் தான். அது 500 cc அது. 500 cc-யா? அதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒரு 150 155 குள்ள வந்தா கொடுத்துடலாம். உங்களுக்கு மீடியார் பாக்குறாங்க 23 மாடல். ஆமா மீடியார் கிரீனா? ஆமா கிரீன் 14,000 ஓடி இருக்கும். 14,000 தான் ஓடி இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இது ஒரு 75 சொல்றோம். பார்த்து என்ன முடியுமோ பெஸ்டா பண்ணி கொடுப்போம். ஒரு 110 சொல்றோம். 110. ஆமா 1000 தான் ஓடி இருக்கும். லெஸ் கிலோமீட்டர் தான். 7,000 தான் ஓடி இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாம். பஜாஜ்ல பல்சர் பாக்குறீங்க 150 cc லேட்டஸ்ட் வெறும் 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிடிஏ டிஸ்கவர் vlog ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து பவர் பைக்ஸ்க்கு வந்திருக்கோம். ட்ரிபிள் கேன்ல இங்க உங்களுக்கு எல்லா வண்டி கலெக்ஷன்ஸும் இருக்கு. 2 வீலர் வந்து உங்களுக்கு கம்மி சிசில இருந்து ஹையர் சிசி வரலும் இருக்கு. கம்மி பட்ஜெட்ல இருந்து ஹையர் பட்ஜெட் வரலும் இருக்கு. எல்லாத்துக்கும் லோன் ஃபெசிலிட்டி இருக்கு. அண்ட் எல்லாமே ஸ்பெஷலா சொன்னா சிங்கிள் ஓனர். இதை நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்கா வரும். அண்ட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்னென்ன வண்டி, என்னென்ன மாடல், என்னென்ன கிலோமீட்டர் ஓடி இருக்கு, என்ன ரேட்ன்றது தெரிய வரும். அண்ட் உங்க ஊருக்கும் நாங்க வரணும், உங்க ப்ராடக்ட்டும் நாங்க ரிவ்யூ பண்ணோம். கீழே தெரிய நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ண மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்க்கா, எந்த ஊர்ல இருந்து பாக்குறேன்றதும் மென்ஷன் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். புல்லட் செக்மெண்ட் தான் பார்க்க போறோம். அடுத்தது பிரீமியமான புல்லட்ட பார்க்க போறோமா? ஆமா ஓகே இருக்கு. புல்லட்ஸ் இருக்கு, ஹைனஸ் இருக்கு, தண்டர்பர்ட் இருக்கு, மீடியார் இருக்கு. அப்படியே போகுது. 535 கூட இருக்கு நம்ம கீழ. அதோ ஃப்ரெண்ட்லயே நிக்க வச்சிருக்கீங்க GT. சோ இந்த GT ல இருந்து ஆரம்பம். GT என்ன ரேட், எவ்வளவு கிலோமீட்டர்? GT என்ன உங்களுக்கு 2017 மாடல். சரி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஹேண்ட் தான். இதுவும் சரி 16,000 தான் ஓடி இருக்கும் வண்டி. சரி ஒரு 140 வந்தா கொடுத்துடலாம். 140 கொடுத்துடலாம். ரெட் அண்ட் பிளாக் கலர்ல. ஆமா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட். 535 cc இது சிங்கிள் எக்ஸாஸ்ட்ல வரும். 535 cc-யா? ஆமா சிங்கிள் எக்ஸாஸ்ட்ல வரும். ஒரே ஓனர் தான். 16,000 ஓடி இருக்கும். ஒரு 140 வந்தா கொடுத்துடலாம். ஓகே அடுத்தது ஐனஸ் பாக்குறீங்க 2021. ஐனஸ் ஆமா நல்ல மூவிங்கான கலர் இது. ப்ளூ அண்ட் ஒயிட்.
நல்ல மூவிங்கான கலர். இது பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒரு 135 வந்தா கொடுத்துடலாம். 135 இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30-40 டவுன் பேமெண்ட் கட்டினா கூட நம்ம ஃபைனான்ஸ் ஆகும். பாக்கி இஎம்ஐ ல போய்க்கலாம். ஆமா, மீதி இஎம்ஐ பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா லோ மாடல் கிளாசிக் பாக்குறீங்க, BS3 ல 2015. BS ஆமா, BS3. ஓகே, 2015 மாடல் இது. இதோட கண்டிஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். வரவங்க ஓட்டி பார்க்கலாம். கண்டிப்பா பிடிக்கும். கார்பெட்டர் வண்டி நிறைய பேர் லைக் பண்றாங்க. ஆமா, அதெல்லாம் கண்டிப்பா அது பிடிக்கும். பிடிக்கிறவங்க தாராளமா எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பிரைஸ் ரேஞ்ச் ஒரு 90-92 அந்த ரேஞ்சில வந்தா கொடுத்துடலாம். அடுத்தது வந்து சிக்னல்ஸ் எடிஷன் டெசர்ட்ல. சிக்னல்ஸ் எடிஷன் அது வந்து பாத்தீங்கன்னா 2020 மாடல். ஓகே, அதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 165 கோட் பண்றோம். என்ன முடியுமோ பெஸ்டா வாங்கி கொடுப்போம். 165 எவ்வளவு கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு? அதுனா ஒரு 24,000 ஓடி இருக்கும். 24 தான் ஓடி இருக்கு. 24,000 ஓடிக்கும். வரவங்க ஓட்டணும் கொடுத்துறோம் வண்டி. சரி, ஃபைனான்ஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். அதுலாம் சரி. சோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 80-90 வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோன், பிரைவேட் லோன் எதுவா இருந்தாலும் பிரைவேட்டா இருந்தாலும் அப்படியே கிடைச்சிரும். ஆமா, ஓகே. அது லாஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா அதே டெசர்ட் கலர் தான். அது 500 cc. அது 500 cc 500. அதுவும் நம்ம கிட்ட ஒரு 14 மாடல்ல இருக்கு, அவைலபிளா இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு BS3 இன்ஜின் மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஆமா, அதனால நல்லா இருக்கும். குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கும். வரவங்க ஓட்டி பார்த்து எடுத்துட்டு போலாம். அதே சில பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 90 வந்தா கொடுத்துருவோம். சிலதுல மிரர் எல்லாம் வச்சு போட்டு கொடுத்துருவீங்களா செட்டப்பா? மேபி மிரர் இருந்தா நம்ம கொடுத்துருவோம். சரி, அடுத்தது ஸ்கிராம் பாக்குறீங்க, 411 23 மாடல். அது அதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒரு 150-155 குள்ள வந்தா கொடுத்துடலாம். உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்ச் எல்லாமே பெஸ்டா இருக்கும். சரி, சிசி எவ்வளவு? சிசி 411. அது உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் கொஞ்சம் பெஸ்டான பிரைஸா இருக்கும். அதெல்லாம் இப்போ 150ன்றது இன்னைக்கு ஹிமாலயன் போறதுல புல்லட் அந்த ரேஞ்ச்ல கிடைக்குது. ஆமா, ஸ்கிராம்லாம் கிடைக்குது, நல்ல பிரைஸ். அதெல்லாம் ஃபைனான்ஸ்னு போனா ஒரு 1 lakhல இருந்து 120 குள்ள அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ஃபைனான்ஸ் எல்லாமே. இந்த ஃபைனான்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நாள் ஆகும்? நாளா நேரமா? எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் இல்ல, ஜஸ்ட் 1 hour வேலை தான். அது சிபில் நல்லா இருந்தா 1 hourலயே வாங்கி வண்டி எடுத்துட்டு கொடுத்துடலாம். ஓகே, ஆமா, 1 hourலயே வண்டி டெலிவரி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. அடுத்தது மீட்டியார் பாக்குறாங்க, 23 மாடல். மீட்டியார் கிரீனா? ஆமா, கிரீன் 23. அது அது வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 180 வந்தா கொடுத்துடலாம். 180 350 cc-யா? ஆமா, 350 cc. வெறும் 7,000 தான் ஓடி இருக்கும் வண்டி. அது 7,000 தான் ஓடி இருக்கா? லெஸ் கிலோமீட்டர். அது 180 பிரைஸ் ரேஞ்ச் வந்தா கொடுத்துடலாம். இன்னும் சிங்கிள் ஓனர் தான். இன்சூரன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரெகுலரா ஒரு 5 years இன்சூரன்ஸ் எல்லாமே வந்துரும். அப்ப இப்ப இன்சூரன்ஸ் எதுவும் போட வேண்டியது இல்ல. இன்சூரன்ஸ் போட தேவையில்ல. வருஷம் அவர் டாப் அப் பண்ணிட்டா போதும். டாப் அப் பண்ணா போதும். ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கா, டாப் அப் மட்டும் பண்ணா போதும். டாப் அப் மட்டும் பண்ணா போதும். அடுத்தது இந்த மீட்டியார் பாக்குறீங்க, 21 மாடல். இது ஓகே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் பார்த்தது கிரீன். இது வந்து பிளாக்ல ஆமா, ஸ்டெல்லர்ல பாக்குறீங்க. இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 160 வந்தா கொடுத்துடலாம். 160. ஆமா, 2021 மாடல். இதுவும் கண்டிஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே. இது எவ்வளவு கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கும்? ஆன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாத்துவோமா? 14,000 ஓடி இருக்கும். 14,000 தான் ஓடி இருக்கு. தெரியுதுங்களா? வெறும் 14 தான் ஓடி இருக்கு. அதுதான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுது. கண்டிஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே தண்டர் படம் அவைலபிளா இருக்கு நம்ம கிட்ட. ரெண்டு கலர்ல இருக்கு. ஒன்னு மேஜிக் கிரீன் ஒன்னு இருக்கு. மேஜிக் கிரீன் ஒன்னு இருக்கு. இன்னொன்னு ப்ளூல ஒன்னு இருக்கு. ராயல் ப்ளூ ஒன்னு இருக்கு. ஆமா, ரெண்டு வண்டி இருக்கு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா மிட் வேரியன்ட் 15-16 மாடல். சரி, பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இது ஒரு 75 சொல்றோம். பாத்து என்ன முடியுமோ பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம். 75. ஆமா, 75 தானே இது? 75 தான். இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 85 ரேஞ்ச் சொல்றோம். இது என்ன முடியுமோ பாத்து பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம். ஃபைனான்ஸ்னால அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, ஓகே. சரி, மிட் வேரியன்ட்க்கு எல்லாமே ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம். சரி, ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவா இருக்கு. ஜாவா வெளிய. ஆமா, 19 மாடல். 2019 மாடல் ஜாவால கிளாசிக். இது 19 மாடல். இது பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒரு 110 சொல்றோம். 110. ஆமா, என்ன பட்ஜெட்ல முடியுமோ பாத்து கம்மி பண்ணி கொடுத்துடலாம். ஃபைனான்ஸும் இதுக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஹாட் கேஷா வந்தா இது ஒண்ணு கிடைக்குமா? தாராளமா செக் பண்ணி ட்ரை பண்ணி தரலாம். இப்போ நீங்க சொல்றனா ஃபினான்ஸ்க்கு இப்போ ஹாட் கேஷா வந்தா இன்னும் கம்மியாகும்ல? எல்லாமே சரி. இப்போ இது வரைக்கும் நீங்க பார்த்த எல்லா வண்டிக்கும் வந்து எதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது. சரி, எதுவா இருந்தாலும் நெகோஷியபிளா பண்ணிக்கலாம். பெஸ்ட் டீலா பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளவுதான். வண்டி எடுத்துட்டு போறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? அடுத்தது இந்த பக்கம் இருக்குது பல்சரா. அடுத்தது பாத்தீங்கன்னா அப்பாச்சி பாக்குறீங்க. 23 மாடல் 160 4 வீலர். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23 மாடல். அது பிரைஸ் ரேஞ்ச் ஒரு 90 வந்தா கொடுத்துடலாம். 90,000 கொடுத்தா கொடுத்துடலாமா? ஆமா. ஒயிட் அண்ட் ரெட் மாதிரி அழகா இருக்கு. கண்டிஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். இது அடுத்தது பாத்தீங்கன்னா F250 பாக்குறீங்க. 2023 மாடல். 2023. ஆமா, இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷனா நம்ம கிட்ட இருக்கு. சோ இதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் 7,000 தான் ஓடி இருக்கும். லெஸ் கிலோமீட்டர் தான். 7,000 தான் ஓடி இருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 115 வந்தா கொடுத்துறோம். 115. ஆமா,
அடுத்தது பாத்தீங்கன்னா V4 பார்த்த மாதிரியே V3யும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு 2020. ஓகே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2020 மாடல் சிங்கிள் ஓனர்ல நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இதோட பிரைஸ் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 120 சொல்றோம். 120. ஆமா, என்ன முடியுமோ பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம். லோன் வேணும்னாலும் இதுக்கு வந்து ஒரு 35-40 குள்ள கட்டினா நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. இதோட கண்டிஷனும் நல்லா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம். சவுண்ட் கேக்குதுங்களா? சிங்கிள் இதே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா இருக்கும். கண்டிஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். 28,000 ஓடி இருக்கும். 28,000 ஓடி இருக்கும். 28,000 ஓடி. ஓகே. அடுத்து நம்ம பாக்குறது பஜாஜ்ல பல்சர் பாக்குறீங்க 150cc லேட்டஸ்ட் வெறும் 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். ஓகே. ஓகேங்களா? சிங்கிள் ஓனர்ல நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. வண்டி நல்லா 10,000 தான் ஓடி இருக்கு. 10,000 தான் ஓடி இருக்கும். க்ளீன் அண்ட் நீட்டா இருக்கும். ஒரே ஓனர் தான் வண்டி. 85 கோட் பண்றோம். என்ன முடியுமோ பெஸ்டா பண்ணி கொடுத்துறோம். சிங்கிள் ஓனர். ஆமா. ஓகே. ஒரே ஓனர் தான். உங்களுக்கு நல்லா க்ளீன் அண்ட் நீட்டா இருக்கும் வண்டி. கிலோமீட்டர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஸ்டார்ட் பண்ணா இன்ஜின் வைஸ் சூப்பரா இருக்கும். நல்ல இதுவா இருக்கு. ஃபைனான்ஸ்னால அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்தது அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா டாமினார் பாக்குறீங்க. சேம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க இல்லையா? ஆமாங்க, நாள் பார்த்தோம்ல. ஆமா, 400 அந்த கிரீன்ல வந்து 21 மாடல் ஒன்னு இருக்கு. இது வந்து 19 மாடல். 2019 மாடல். இதோட பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா ஒரு 130 சொல்றோம். என்ன முடியுமோ பெஸ்டா பண்ணி 130 இது. சரி சரி. என்ன முடியுமோ பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம். எவ்வளவு கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குது? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மீட்டரே ஆன் பண்ணி காமிக்கும். 36 ஓடி இருக்கு. 36 இந்த பக்கம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜென்யூனான கிலோமீட்டர் வண்டியில வருது. நம்ம இதெல்லாம் கிடையாதுல? மீட்டர் டப்பிங் டிப்பிங் இல்ல. அதெல்லாம் ஜென்யூனான கிலோமீட்டர். வண்டியில என்ன கிலோமீட்டர் வருதோ அதை அப்படியே வச்சு தான் கொடுக்கணும். சரி சரி. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெல் மெயின்டைன் ஆன எல்லாமே வண்டியில இருக்கும். சரி சரி. வந்தாங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ண பார்த்துட்டு மெக்கானிக் போட்டு செக் பண்ணிட்டு எல்லாமே எடுத்துட்டு அவங்க வேலை. சரி. மற்றபடி டாக்குமெண்ட்ஸை பத்தி நீங்க கவலைப்பட தேவை. டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருக்கும். செக் பண்ணிட்டு எடுத்துட்டு போகணும். இது என்ன ப்ரோ அடுத்தடுத்து கொண்டு வந்திருக்கீங்க? வேற இடமா இருக்கு. இது குடோன் நம்ம இது வந்து நம்ம குடோன். இது இங்க பாத்தீங்கன்னா சில வண்டிங்க வந்து ஆசிடிஸ் கண்டிஷன்லயே கொடுக்குற மாதிரி நம்ம வச்சிருக்கோம். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்களுக்கு இல்ல மெக்கானிக் எடுத்து ரெடி பண்ணி கொடுக்குறவங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இங்கேயும் அவைலபிளா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அது பாருங்க, இங்க முன்னாடி ஆக்டிவா, யூனிகான், பல்சர் இந்த மாதிரி வந்து ஆசிடிஸ் கண்டிஷன்ல நிறைய வண்டிங்க இருக்கு. பட்ஜெட் பாத்தீங்கன்னா 10 ரூபா, 12 ரூபா, 15 ரூபா அந்த ரேஞ்சில இருந்து போற பட்ஜெட்டுங்க இருக்கு. அப்புறம் சிபிஆர் கூட இருக்கு. எடுத்து ரெடி பண்ணிக்கிறவங்க ஆசிடிஸ் கண்டிஷன்ல எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணனா எவ்வளவு ஆகும் உங்களுக்கு தோராயமா? ரெடி பண்ணா அது மெக்கானிக்கல் தான் தெரியும். அவங்க எடுத்து வச்சா அவங்க எவ்வளவு செலவு ஆகுது. நம்ம வந்து ஆசிடிஸ் கண்டிஷன்ல நம்ம வண்டி கொடுக்குறோம். ஏன்னா இப்போ கம்மி பட்ஜெட் எடுக்கிறவங்க எடுத்து அவங்க செலவு பண்ணி அவங்க டேஸ்ட்டுக்கு எப்படி வேணாலும் வச்சுப்பாங்க. இப்போ இங்க ஒரு மார்க்கெட்ல வண்டின்னு வாங்க வந்தா இப்போ சிபிஆர்லாம் நீங்க வாங்க வந்தா ஒரு 60, 70, 80 அந்த ரேஞ்சில் போகும். இப்போ நம்ம கிட்ட ஒரு சிபிஆர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாதி விலையில கிடைச்சிடும். எடுத்து நீங்க ஒரு 5 ரூபா 10 ரூபா செலவு பண்ணீங்களா உங்க டேஸ்ட்டுக்கு நீங்க மாத்தி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 5-10 ரூபா போதுமா? 10 ரூபா வரைக்கும் செலவு பண்ணா கூட வண்டி ஒர்த்து தான் உங்களுக்கு. சரி சரி. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்னன்னா இது ஆசிடிஸ் கண்டிஷன். அவங்களுக்கு வர்றவங்க எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கணும். ஒரு மெக்கானிக்குங்க இல்ல ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்க டெலிவரி பாய்ஸ்க்கு எடுத்து செலவு பண்ணி வச்சுக்கிட்டோம். அவ்வளவுதான். இதெல்லாம் பட்ஜெட் வைஸ்ல பாத்தீங்கன்னா 10 ரூபா 12 ரூபா அந்த பட்ஜெட் வைஸ்ல வரும். பல்சர் இருக்கு, சிபிஆர் இருக்கு, அப்புறம் ஆக்டிவா அங்க இருக்கு, அப்புறம் இங்க பல்சருங்க கொஞ்சம் இருக்கு. அது கூட பாருங்க 220 இருக்கு. சோ அந்த மாதிரி வண்டிங்க நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் எவ்வளவு பட்ஜெட் வருது? அதான் பல்சருங்க இருக்கு. 10-12ல இருந்து இருக்கு நம்ம இருக்கு. ஓகே. எது வேணுமோ செக் பண்ணி எடுத்துட்டு இதெல்லாம் கிலோமீட்டர் எவ்வளவு ரன் ஆயிருக்கும்? கிலோமீட்டர் அதிகமா ரன் ஆயிருக்கும். இப்போ நான் தான் சொல்றேன் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படியே கிலோமீட்டர் வைஸ் பார்க்க முடியாது. இப்போ எப்படி பாக்குறீங்களோ அதே கண்டிஷன்ல நீங்க ரேட் கேட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். எடுத்து போய் நீங்க ரெடி பண்ணிக்கலாம் ஆசிடிஸ் கண்டிஷன்ல. ஓகே. பட்ஜெட் கம்மியா வேணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா ஆமா. ரெடி பண்ண தெரிஞ்ச மெக்கானிக்ஸ் இருந்தாங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் எதுக்காகனா ஸ்டாக் கிளியரன்ஸ்க்காக பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். மத்தபடி இது ஒரு பேக் அண்ட் ஸ்டாக் மாதிரி நிக்குது. இது வந்து லோ பட்ஜெட்ல வரவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஊர்ல இருந்து வரவங்க அவங்களுக்கு வெளியூர்ல இருந்து வரவங்க அவங்களுக்கு தேவைப்படும் எடுத்துட்டு போய் ஒரு 5 வண்டி 6 வண்டி எடுத்துட்டு அவங்க ரெடி பண்ணி அவங்களே கூட சேல் பண்ணலாம். அவங்க கம்பெனிஸ் டெலிவரிஸ்க்காக கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். சரி சரி சரி. பட் இதெல்லாம் வந்து என்ன சொல்ற கரண்ட் இயர்ஸ்ல இருக்கிறது தானே, ரொம்ப லாங் இயர்ஸ்ல இருக்கிறது இருக்கா? மேபி ஒரு சிலது இருக்கு. ஒரு சிலர் இருக்கு. வச்சுக்கோங்க 2010, 15, 12, 13 அந்த ரேஞ்சில 2010க்கு மேல இருக்கும். மேபி இருக்கும். எது என்ன மாடல் நம்ம வந்து செக் பண்ணி சொல்லிடுவோம். வாங்க வரும்போது செக் பண்ணும்போது தெரிய வந்துரும். அவ்வளவுதான். சரி சரி சரி. இங்க எவ்வளவு வண்டிங்க இருக்கு கலெக்ஷன்ஸ்? இங்க கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் அண்ட் ஸ்டாக் மட்டுமே 50 வண்டி கிட்ட இருக்கும். 50 இருக்கும். ஆமா. ஏன்னா அந்த 50 வண்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆசிடிஸ் கண்டிஷன்லயே இருக்கும். வர்றவங்க எது பிடிக்குதோ பார்த்துட்டு இந்த வண்டியோட டீடைல்ஸ் கேட்டு ஓகேனா அவங்க இந்த ரேட்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். சரி. அந்த மாதிரியும் எடுக்க ஃபெசிலிட்டி கொடுக்குறீங்க. ஆமா.
சரி ப்ரோ, ஆல்மோஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களோட ஸ்டாக் காட்டிட்டாரு எங்களுக்கு. கலெக்ஷன்ஸ் கம்மியா தான் இருக்கு, நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஆமா, சில வண்டி ஓல்ட் வெஹிக்கிள்ஸ் நான் காமிச்சிருக்கேன், எங்க பசங்க காமிச்சிருப்பாங்க. தட் இஸ் அது வந்து ஓல்ட் ஸ்டாக், தட் இஸ் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச்ல எடுக்கிற வண்டிங்கலாம் இருக்கு. ஸோ ஆஸ் இட் இஸ் கண்டிஷன், அதனால தான் நாங்கள் வீடியோ பண்ணாம வச்சிருந்த ரீசன் இதுதானா, இந்த ஸ்டாக் கிளியரன்ஸ் ஃபுல்லாவே பண்றதுக்காக தான் நாங்கள் வச்சிருக்கோம். அதனால வந்து அந்த ஓல்ட் வெஹிக்கிள்ஸ், இந்த டன்சோ, ஸ்விக்கிஸ், ரேபிடோஸ் ஓடுறவங்க கஸ்டமர்ஸ் எல்லாமே எனக்கு எல்லாம் வாங்க, உங்க மெக்கானிக்கை கூப்பிட்டு வாங்க. லேட்டஸ்ட் மாடல்லாம் லைக் சிபிஆர்லாம் எங்களுக்கு 25,000ல இருக்கு, பல்சர்லாம் 10-15,000ல இருக்கு, லைக் ஸ்கூட்டர் 10-15,000ல இருக்கு. ஆஸ் இட் இஸ் கண்டிஷன், நான் இப்போ சொல்லிடுறேன், ஆஸ் இட் இஸ் கண்டிஷன். அது எடுத்துட்டு போயிட்டு உங்க மெக்கானிக் சைட்ல கொடுத்து ஒரு 5,000 ரெடி பண்ணீங்க, நீங்க தாராளமா வந்து ஒரு 2 years 3 years செலவில்லாத ஓட்டலாம் நீங்க. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு 50-100 வண்டி அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல, அதனால என்ன பிரைஸ் கேட்டாலும் நான் வண்டி கொடுக்கல, ஸ்கிராப்போட பெட்டர் பிரைஸ் கொடுத்துருவேன். என் ஆசை என்னன்னா ஸ்கிராப் பண்றதுக்கு 2 minutes, ஸ்கிராப் கூட யாரும் கஸ்டமர்ஸ் லைக் பண்றீங்கன்னா தயவுசெய்து வாங்க, எங்களை வண்டி உங்க மெக்கானிக் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி ஊட்டியில யாரோ இருக்காங்க, நாங்க எடுத்து ரெடி பண்ணிக்கிறீங்களா வாங்க, ஸ்கிராப் கூட பெட்டர் பிரைஸ். லைக் ஸ்கிராப் பல்சர் 7,000 நான் 10,000 உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ அதே வண்டி 20-25 மார்க்கெட்ல போகும், பட் ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் நான் 10,000 கொடுத்துறேன். ஸோ ஓல்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு சரிங்களா, அந்த கான்செப்ட் ஒன்று. செகண்ட் கான்செப்ட் லைக் நான் உங்களை பேசியிருக்கேன், லைக் எங்களை எஃப்செட், டாமினர், பல்சர், V3, V4 எல்லாமே எங்களை மோர் தென் 100 வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஸோ வாங்க, அதுலயும் நான் பிரைஸ் கன்சிடர் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ பெஸ்ட் பிரைஸ் நான் உங்களுக்கு ஷோரா நான் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு பைபேக் கேரண்டி, அஷூரன்ஸ், ஃபண்ட் அப் டு 80-90%. சில வண்டிக்கு எங்களால் 100% ஃபண்ட் பண்ண முடியும், பட் எந்த வண்டி சொல்ல முடியாது. உங்க சிபில் ஸ்கோர் பார்த்துட்டு நல்லா இருந்தா 100% நாங்க ஃபண்ட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பவர் பைக்ஸ் எல்லாம் ஹை அண்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் எடுக்கிறதுக்கு. ஸோ பிரைஸ் வைஸ் வந்து ஜிஎஸ்டி கொடுத்தனால நல்ல வண்டி எங்களுக்கு வர மாட்டேது. ஸோ பிரைஸ் வைஸும் வந்து ஓல்ட் பிரைஸ்ல வந்து லேட்டஸ்ட் கஸ்டமர்ஸ் நம்ம சஃபர் பண்ணக்கூடாதுன்னா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க வாங்க, எங்களை இன்னும் இருக்க ஸ்டாக்ஸ். ஸோ பெஸ்டா நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். எங்க சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பிரைஸ் வைஸ் சொல்றேன், நான் கொடுக்குற சர்வீஸ்லாம் உங்களுக்கு தான், என்னை பத்தியே நீங்க கேட்க தேவையில்ல. ஆல்மோஸ்ட் பவர் பைக்ஸ்னாவே ஒரு நேம் இருக்கு. ஸோ தாராள வாங்க, நான் பெஸ்டா எல்லா கஸ்டமரும் எனக்கு வேல்யூபிள் தான். ஸோ வாங்க, நான் பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா. நேரம் கொடுத்து வண்டிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆஃபர் கொடுத்து தேங்க்யூ. ஷியோர், வெல்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எங்கிருந்து வரீங்க? நான் சென்ட்ரல் டிபோர்ட்ல ஓகே, கையில பில்லோட நிக்கிறீங்க போல இருக்கு. ஆமா. என்ன வண்டி வாங்குனீங்க? இது பேஷன். பேஷன். பட்ஜெட் எல்லாம் எப்படி இருந்தது? பட்ஜெட் பரவாயில்ல, ரொம்ப சீப்பா தான். ஹாப்பியா எதிர்பார்த்த அந்த அமௌண்ட் கிடைச்சிச்சு. எவ்வளவு வாங்குனீங்க? நான் 16,000 ரூபாய்க்கு வாங்கினேன். எவ்வளவு? 16 1.6. அது இயர சொல்றீங்களா இல்ல ரேட்ட சொல்றீங்களா? 16,000 தான் ரேட்டாயே வந்தது. ஸோ சூப்பரா வாங்கிட்டீங்க. நன்றி சார். தேங்க்யூ. நீ நம்ம பவர் பாக்ஸ் வந்திருப்போம் ட்ரிபிள் கேன்ல. இங்க எவ்வளோ வண்டிங்க இருக்கு, நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ பார்ப்போம். அது வந்து see you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்.